அதனால அஸ்வான் டேம் ரொம்ப ஃபேமஸானது. அந்த அஸ்வானில் ஒரு இது மாதிரி ஒரு கோல் நட்டார். அதில் 0 ஷேடோடைய அன்னைக்கு எவ்வளோ லென்த் இருக்குது, ஏன்னா அலெக்சாண்ட்ரியாலே 0, இங்கே எவ்வளோ லென்த்து அதை மெஷர் பண்ணி அஸ்வானுக்கும் அலெக்சாண்ட்ரியாவுக்குள்ள தூரத்தை வச்சு ரேடியஸ் அந்த இடத்த விட்டு அதே நம்ம என்ன செய்யலாம், பாண்டிச்சேரிக்கும் காரைக்கால் வச்சு கட் பண்ணிக்கலாம். இது இன்னும் தூரம் இருந்தாலும் நல்லா இருக்கும். ஆனால் நம்மளோட லேட்டிடியூட் யானத்துக்கு வச்சு யானத்துக்கு கண்டுபிடி. ஆனால் யானம் வந்து உள்ளே போயிட்டு பே பெங்கால் உள்ள, நம்ம காரைக்காலுக்கு நேராக இருக்கிறோம், அதனால நமக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் இது வந்து யானம் வந்து உள்ளே வந்துருக்கு. கன்னியாகுமரி பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து கோடு போட்டால் நேரம் கடலுக்கு தான் போகுது. இப்போ கன்னியாகுமரியிலேருந்து கோடு போட்டால் கோயம்புத்தூர் அந்த சைடில் வருது, பாண்டிச்சேரி சைடு வரல. நமக்கு இருக்கிற ஒரே வெளியே போனால் வேதாரண்யம் வருது. வேதாரண்யம் இந்த பேர்ட் சாங்ஷன் இருக்குல்ல, அது வரைக்கும் போகுது. எதாக இருந்ததுன்னா இன்னும் தூரம் அதிகமாக இருக்குது. ஏன்னா தூரம் அதிகமாக அக்யூரசி இந்த ஆங்கிள் வந்து பெட்டராக வரும். அவர் வந்து 7 டிகிரி கண்டுபிடிச்சிருக்காரு. ஒவ்வொரு டிகிரி 2 டிகிரி தப்புன்னு அது அதிகமாக இருக்கும் இல்லையா, ஆங்கிள் அதிகமாக தப்பு. ஆனால் அதை நான் இப்போ சொல்ல மாட்டேன். அண்ணன் இப்போ ப்ராமிஸாக பண்ணால் நம்ம தலையை வெட்டிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க உங்களுக்கு மதிப்பாளி முன்னாடி நம்ம யூஸ்வலாக கிழக்கில் தான் சூரியன் எழுப்போம் இல்லையா. அப்படின்னா இந்த பாயிண்ட் வந்து மேற்கில் இருக்கும். ஏன்னா ஷேடோ எப்படின்னா ஆப்போசிட்டில் விடும். ஆனால் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஷேடோ கொஞ்சம் கொஞ்சமாக எதை நோக்கி போகுது, கிழக்கு நோக்கி போகுது. ஏன்னா சூரியன் வந்து கிழக்குலேருந்து மேற்கு நோக்கி போகுது. அப்போ ஷேடோ வந்து மேற்குல கிழக்கு நோக்கி போகுது. அப்போ இந்த திசை தான் அது கிழக்கு மேற்கு திசை. அப்படின்னா இதை வச்சு நம்ம கிழக்கு எது மேற்கு எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஷேடோவுக்கு போதும் இல்லையா. ஆனால் இது நம்ம ஒரு ஃபுல்லாக ஒரு மணி நேரம் கவனிச்சோம்னா இந்த லைன் ஸ்ட்ரைட்டாக போகாது. ஏன்னா முதல்ல ஷேடோ பெருசாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நூன் டைமில் சின்னதாக இருக்கும், அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அது மறுபடியும் பெருசாகும். ஒரு வளைஞ்ச கோடு இருக்கும், அந்த உதாரணம் இது மாதிரி வளைஞ்ச கோடு. இந்த வளைஞ்ச கோடில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கும் லாஸ்ட் பாயிண்ட் ஸ்ட்ரெயிட் லைன் வந்தீங்கன்னா அதான் எக்ஸாக்டாக ஈஸ்ட் வெஸ்ட்டு. இந்த லைனுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் வந்தீங்கன்னா அதான் நார்த் சவுத். அப்போ நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட்டு இப்படி தான் கண்டுபிடிக்கலாம். சரி, இதை காம்பஸ் வச்சு கண்டுபிடிக்கலாமா நீங்கள் நினைப்பீங்க. காம்பஸ் காட்டுறது வந்து நார்த் சவுத் கிடையாது, அது காட்டுறது மேக்னெட்டிக் நார்த் சவுத். இது ஜியோகிராஃபிக் நார்த் சவுத், இதுதான் கரெக்டு. அதனால் இப்போ மேக்னெட்டிக் நார்த் சவுத்துக்கும் ஜியோகிராஃபிக் நார்த் சவுத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 800 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வித்தியாசம் வரும். ஏன்னா எக்ஸாக்டாக நார்த் போலில் நார்த் மேக்னெட்டிக் போல் இல்லை. இப்போ மேக்னெட்டை கட்டி தொங்கிட்டோம்னா அது லேசாக கொஞ்சம் தள்ளி தான் காட்டும். அதனால தான் இந்த மெத்தட் ஒரு பெட்டர் மெத்தட். Okay. Sure. அப்போ செய்ய வேண்டியதெல்லாம் எல்லாரையும் செய்ய சொல்ல போகிறது இதுதான். இந்த மாதிரி 2 வருஷம் ஒரு 11:30 மணி வச்சுக்கலாம், 11:40 ஆகுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைம் போட்டு பார்த்தீங்கன்னா 11:53. ஒரு 5 to 10 minutes வெயிட் பண்ணோம்னா இந்த ஷேடோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த டைரக்ஷன் இருக்கு இப்போ இப்படி இருக்குது இல்லையா. இப்போ நம்மளுக்கு வந்து நார்த் நோக்கி போயிட்டு இருக்குது, அதனால ஆக்ஷன் நம்ம என்ன செய்யலாம், ஷேடோ எங்கே நகருது அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா எது ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத்தே கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஒரே ஒரு புள்ளியை மட்டும் அப்படியே ஞாபகம் வச்சுங்க. இப்போ அதை குறிச்சு வச்சுங்க. இந்த பக்கத்தில் கொஞ்ச நாள் ஒரு 15 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் இதை ஒரு 12:50 வரைக்கும் இதை கண்டினியூ பண்ணிட்டோம்னா நம்ம என்ன செய்யலாம், ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் இதெல்லாம் கண்டுபிடிச்சிக்கலாம். அவங்கவுங்களும் அந்த ஒரு இதை வச்சு நீங்கள் உங்களால் மார்க் பண்ண முடியுது, மார்க் பண்ணிடுங்க. ஏன்னா இப்போ நம்மளுக்கு ஏதாவது சின்ன தப்பு நடந்துன்னு வச்சுங்களேன், இப்போ இது நேராக இல்லைன்னு வச்சுங்க, அப்போ இதில் தப்பு வரும். உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ இங்கே இருக்குள்ள ஒரு பிரச்சனை கிடையாது, இதே மண்ணில் போய் வச்சிங்கன்னா இது நேராக நிற்காது. இப்போ மண்ணில் நேராக நிற்கணும். நேராக நிற்கணும்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக வைக்கிறதுக்காக மேக்னெட்டிக் இதெல்லாம் இருக்குல்ல, அது வச்சுட்டு மெயினான இதை பார்த்தா இது நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு. அந்த மாதிரி யூஸ் பண்ணி இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பிரிட் லெவல் சொல்லுவோம்ல, அது மாதிரி ஒரு ஸ்பிரிட் லெவல்
இதெல்லாம் ஸ்பிரிட் லெவல் வச்சு இந்த மாதிரி எங்கே வச்சாலும் இந்த மாதிரி கரெக்டாக இருக்கும். அப்போ தான் பெர்பெண்டிகுலர் இருக்கும். அப்போ தான் நம்ம செய்கிற எக்ஸ்பெக்ட் கரெக்டாக வரும். 30 days வச்சு பார்த்து ஸ்பேஸ் ரெடி இல்லைன்னா தப்பா ஒரு எரர் வரும். நான் சொல்றேன் ஆக்ஸ் எல்லாத்தையும் சொல்றேன். காம்ப்ளெக்ஸ் எல்லாரும் ஆசாரியா. ஆமாம், இது வந்து ஸ்பிரிட் லெவல். இது ஸ்பிரிட் லெவல்னு போட்டு தேடினீங்கன்னா கிடைக்கும். ஆமாம், ஸ்பிரிட் லெவல் காம்பஸ் ரெண்டும் இருக்கும். நான் ஸ்பிரிட் லெவல் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த ஸ்பிரிட் லெவல் போட்டால் தான் இதுக்கு மட்டும் இல்லை, பைப்பெல்லாம் கூட வைக்க போகிறோம். அந்த பைப்பெல்லாம் கூட ஸ்ட்ரைட்டாக அப்படி வைக்கணும். அப்போ தான் என்னது இது சரியாக வரும். இதில் வந்து 12-10க்கு வேறு எதுவுமே விடாது. அப்படியே விழுந்துட்டே இருக்கும். கொஞ்சம் காணாம போகும். அதே ஒரு பெரிய ட்ராமா சூரிய விளையாட்டு தான், நிழல் விளையாட்டு. பார்த்தீங்கன்னா 12-14க்கு இந்த ப்ளஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணிங்க தான் வேலை. அந்த ரீஜனல் சென்டர் இருக்குது இல்லைங்க, தான் இதாக கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் அங்கே இருக்காங்க. அங்கே வந்து வச்சுட்டு இருக்கவங்க இதை அப்படியே எக்ஸ்பிளைன் பாருங்கன்னு போட்டவங்க. இது அப்படியே நீங்கள் டிகிரி நகர்ந்துருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஈஸ்ட் வெஸ்ட்டை நம்ம 0ல் வச்சுட்டு 0 360 360 இங்கேருந்து 360 அதுக்கு நேராக 180க்கு நேராக வச்சுட்டு இது அப்படியே நகரும். இதெல்லாம் வந்து ஒரு ரீஜனல் சென்டர் இருக்கு. நம்ம ஊரில் வந்து கதிர்காமம் ரீஜனல் சென்டர். அங்கே இருந்து டீச்சர்ஸ் வராங்கல்ல, அவங்களோட நம்ம கொஞ்சம் பேர் போய் செய்ய வேண்டியிருக்கும். இது பேர் சங்கு யந்திரம்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா இதுதான் ஜந்தர் மந்தர்லாம் வச்சுருக்காங்கல்ல. இந்த ஜந்தர் மந்தர்லாம் ஐடியான்னு என்னன்னா இதில் வந்து ஒரு இது வச்சுருக்கோம் இல்லையா. இப்போ நம்ம இதில் பார்த்தோம் ஒரு ஷேடோவோட எட்ஜு தெரிஞ்சதில்ல. இந்த எட்ஜு எங்கே முடியுது அதுதான் நம்ம வைக்கிறோம்னு சொன்னோம். நான் லைட்டை போடுறேன். இந்த ஷேடோ இந்த முனை இருக்குல்ல, இந்த முனையை தான் நம்ம குறித்தோம். இந்த முனையை குறிக்கிறதுக்கு பற்றி இந்த ரவுண்டு கீழே விழுமில்ல, இந்த ரவுண்டோட சென்டரை குறிச்சிக்கிறது இன்னோட பெட்டராக இருக்கும். அதுக்காக இந்த ரவுண்டு வச்சுருக்காங்க. இதே போல தான் இருக்கும். இதோட மேலே ரவுண்ட் இருக்குல்ல, அது வந்து கீழே இருக்க ரவுண்டுக்குள்ளே விழுந்துடும். இப்போ இந்த இடத்துல ஒரு வளவு இருப்பாங்க. இந்த வளவு மேலேயே இந்த ரவுண்டோட இது வந்து 0 என்னைக்கு விழுடும். இதை தாண்டிச்சுன்னா கரெக்டாக இல்லை. ஸோ இதனோட இது வந்து இதுக்கு உள்ளே வச்சு விழுற மாதிரி வச்சுருக்குறோம். அதனால் இது கரெக்டாக இது உள்ளே விழுந்துடும். அப்போ ஒரு 8வது நூற்றாண்டுல இதை பற்றி அறிவு எவ்வளோ இருந்துட்டு பாருங்க நம்ம முன்னோர்களுக்கு. தியோஷாரடி பற்றி. ஹலோ இலக்கி ஒரு ரெட் கலர் இது இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அதை கரெக்டாக 12 மணிக்கு கரெக்டாக விழுந்துடும். உங்களோட பேக் பக்கத்தில் ப்ரௌன் கலர் பேக் பக்கத்தில்